எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், மலேசியாவில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, யாரால் என்னென்ன பேசுனாங்கிறத நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்த திமுகவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் தான் இவனுக்கு கூட்டம் கொடுக்குதுன்னு பார்த்தா, மலேசியாவிலையும் எங்கேருந்து தான் வந்தாங்க இவனை பார்க்குறதுக்கு அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க. இது எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வரலாறு திரும்ப வருகிறதுங்க. யார் எதுக்கு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய பேராதரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, நான் விஜய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. ஒவ்வொரு மக்களுடைய மனசில் என்ன இருக்குது, அவங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு, நீங்கள் திமுக மேலே மக்களுக்கு ஏன் விரோதம் வந்துச்சு, திமுக அரசை ஏன் எதிர்க்கிறாங்க, திமுக ஆட்சியே வேண்டாம்னு ஏன் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல வேணாம். செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்களேன். கொரோனா காலகட்டத்தில் இந்த செவிலியர்கள் இல்லைன்னா தமிழக அரசு எப்படி மக்களை பாதுகாக்க முடியும்? தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எத்தனை செவிலியர்களாக இருக்கட்டும், டாக்டர்ஸ்களாக இருக்கட்டும், எவ்வளோ பேருங்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தாங்க சொல்லுங்கள். எல்லாத்தையும் வீட்டில் குழந்தைகளை விட்டுட்டு, அப்பா அம்மா வயசானவங்களை விட்டுட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசோடு இணைந்து அவங்களும் பணியாற்றினாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பணியில் அமர்த்துறன்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு துரோகம் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணது இல்லாமல், போராட்டம் பண்ணுறவங்களை எல்லாத்தையும் கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதையும், தகாத வார்த்தையில் கெட்ட வார்த்தையை திட்டுறதும், போலீஸ்காரங்களை வச்சு காவல்துறை வச்சு மிரட்டுறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிட்டாங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இந்த நிலைமை மாறணும். அந்த அரசை மாற்றி ஆகணும். இந்த திமுக அரசை அகற்றி ஆகணும். இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதனால் தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வர் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் தாங்க. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா நான் சொல்கிறது நடக்குது இல்லைன்னு பாருங்கள் மக்களே. நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை நிகழ்த்தி